வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை கோவளம் அருகே உள்ள திருவிடந்தையிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ரூபி ராக்கெட். உலகில் முதல் முறையாக மொபைல் லான்ச் மூலம் ஏவப்பட்டது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் என உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான பேச்சுவார்த்தையின் இறுதியில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மருத்துவ உதவிக்கான தொகுப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாட்டின் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கத்தில்தான் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. உக்ரைன் அரசிற்கும் அந்நாட்டு மக்களின் விருந்தோம்பலுக்கும் நன்றி எனவும் நிகழ்ச்சி. இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விருப்பம். அமைதிக்கு முன்னுரிமை கொடுக்கும் இந்தியாவிற்கு விரைவில் பயணம் மேற்கொள்வேன் என்றும் உறுதி. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. சென்னை ராஜரத்தின மைதானத்தில் 475 பேருக்கு பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். Vigilance and Anti-Corruption, Chennai. தமிழக காவல்துறையில் எந்த குற்றமும் நடைபெற அனுமதிக்க மாட்டேன். போலீசார் 100% அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள். பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமா இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமா இருந்தாதான் நமக்கெல்லாம் பெருமை. இதுல பூஜ்ஜியமாங்க 100 விழுக்காடு அர்ப்பணிப்புடன் தமிழக காவல்துறையில் பெண்களை இடம்பெற செய்தவர் கலைஞர் கருணாநிதி. பெண் காவலர்களுக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில்தான் என்றும் முதலமைச்சர் பெருமிதம். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணிமூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று தொடக்கம். 2 நாட்கள் நடைபெறும் விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். பழனியில் நடைபெறும் உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை காண வரும் அனைவருக்கும் அனுமதி இலவசம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கோடி அறிவிப்பு. மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. 1300 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்.
அமைச்சர் ஏவ வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்னும் நூல் இன்று வெளியீடு. சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுகிறார். மதுரையில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், விடுதிகளை மூட முயற்சிக்கும் திமுக அரசிற்கு கண்டனம். மூன்று நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அவதி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட பொதுமக்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் நோக்கி படையெடுத்த மக்கள். செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். நாணயத்தை வெளியிடும் உரிமை மத்திய அரசிற்கும், விழா ஏற்பாடு செய்யும் உரிமை, பொறுப்பும் மாநில அரசுக்கும் உண்டு. இதில் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை எனவும் சென்னை முடிச்சூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நாணயத்தை வெளியிடும் உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. சென்னையில் விழாவை ஏற்பாடு செய்யும் உரிமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. ரெண்டு பேரும் சேர்த்தா செய்யணும். நாணயம் யார் வெளியிட முடியும்? தமிழ்நாடு அரசு வெளியிட முடியாது, ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு வெளியிட்டதான உண்மை. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு யார் செய்யணும்? NLC ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் செல்போனில் டார்ச் லைட் அடித்து போராட்டம். நெய்வேலி NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். பொறியியல் படிப்புக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். பட்டதாரிகள் வரும் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிப்பு. வரும் 27ஆம் தேதி போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. குரோம்பேட்டையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு அழைப்பு. சென்னை புத்தக கண்காட்சி டிசம்பர் மாத இறுதியில் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருகிறோம். தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் அறிவிப்பு. இந்த மாட்டி என்ன பண்ணலாம் நினைச்சிருக்கோம்னா, செயற்குழுலையும் பொதுக்குழுவையும் கலந்துட்டு நாங்கள் டிசம்பர்லேயே புத்தக திருவிழா நடத்தி இந்த பொங்கலுக்கு முன்னாடி புத்தக திருவிழாவை நடத்தி விற்பனையை மேம்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம்.
சந்திரயான் 3 விண்கலம் லேண்ட் ரோவர் நிலையில் தரையிறங்கியதை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி அசத்திய கோவை பள்ளி மாணவர்கள். கண்ணிமைக்காமல் வியப்புடன் கண்டு ரசித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஓவியம் வரைந்த இளைஞர். சூரிய ஒளி வெப்பத்திலிருந்து லென்ஸ் மூலம் ஓவியம் தீட்டிய வீடியோ இணையதளத்தில் வைரல். ஓம் நமச்சிவாய ஓம் சரவண பவன என தமிழில் பாடி அசத்திய ஜப்பான் நாட்டு முருக பெண் பக்தர். உயிர் எழுத்துக்கள் 12ஐயும் தமிழில் உச்சரித்து அசத்திய பெண்கள். நம சிவாய ஓம் நம ஓம் சரவண பவ. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா கோலாகலம். டிராகன், யானை, குதிரை உள்ளிட்ட உருவங்களில் வானில் பறந்த பட்டங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். குஜராத் மாநிலம் கம்பாத் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் நீச்சல் அடித்து சென்ற இளைஞர்கள். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஷிகர் தவான். தனக்கு அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி என சமூக வலைதள பக்கத்தில் உணர்ச்சி பதிவு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து துனிசியா வீராங்கனை ஆன்ஸ் ஜாஃபியர் விலகல். தோள்பட்டை காயத்திலிருந்து முழுமையாக மீளாததால் முடிவு. எந்த துறையாக இருந்தாலும் முயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி பெற முடியும். இந்திய கிரிக்கெட் அணியில் அனைவருக்கும் சம வாய்ப்புள்ளது எனவும் விருதுநகரில் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் பேட்டி. கிடைக்காமல் கிடையாது, வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை. ஸோ எனக்கு இடையில சில இன்ஜுரிஸ் நிறையா இருந்ததுனால எனக்கு நான் கொஞ்சம் 2 வருஷம் விளையாட. ஸோ மறுபடியும் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். எல்லாமே கண்டிப்பாக எந்த குறையும் கிடையாது. இது வாய்ப்பு பறிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு.